அன்பு +1 படிக்கும் மாணவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு டிரான்சிட்டிவ் இடைநிலை நீக்கம் என்பதை பற்றி. செட் கணம் A என்பது 11, 12, 14 என கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது முதல் எண் 11ஐ 12உடன் தொடர்புபடுத்த 11, 12 இவற்றை 11, 12 எனலாம். அடுத்ததாக 11, 14உடன் தொடர்புபடுத்த 11, 14 என கிடைக்கிறது. இதை 11, 14 எனலாம். அடுத்து திரும்பவும் அதே செட் A = 11, 12, 14இல் இரண்டாவது உறுப்பாகிய 12ஐ 11உடன் தொடர்புபடுத்த 12, 12, 11 என்பது 12, 11 ஆகும். அடுத்ததாக 12, 14உடன் தொடர்புபடுத்த 12, 14 இது 12, 14 என்று கிடைக்கிறது. அதே செட் A 11, 12, 14இல் மூன்றாவது உறுப்பு 14ஐ 11உடன் தொடர்புபடுத்த 14, 11 14, 11 என்பது 14, 11 என்றாகிறது. அடுத்ததாக 14, 12உடன் தொடர்புபடுத்த 14, 12 என்பது 14, 12 என கிடைக்கிறது. இப்போது கிடைத்த அந்த உறுப்புகள் 11, 12 மற்றும் 12, 14 இறுதியாக 11, 14 இவை இவ்வாறு கிடைக்கிறது என்று கேட்டால், முதலில் 11, 12ஐ எடுத்துக்கொள்ளும் போது 11 என்பது ஸ்டார்டிங் எலமெண்ட், 12 என்பது எண்டிங் எலமெண்ட். அதாவது 11 என்பது ஆரம்பிக்கும் உறுப்பு, 12 என்பது 12இல் முடிகின்ற உறுப்பாகும். 12இல் முடிந்தால் 12இல் தொடங்க வேண்டும். 12, 14 என்பது நாம் கண்டறிந்த 12, 11, 12, 14இல் 12, 14 உள்ளது. இங்கு ஸ்டார்டிங் எலமெண்ட் 12 ஆகவும் எண்டிங் எலமெண்ட் 14 ஆகவும் இருக்கிறது. அதாவது ஆரம்ப உறுப்பு 12 ஆகவும் இறுதி உறுப்பு முடிவுறு உறுப்பு 14 ஆகவும் உள்ளது. இந்த இரண்டையும் ஒப்பீடு செய்வதன் மூலமாக நமக்கு கடைசியாக கிடைக்கின்ற ஒரு உறுப்பானது நடுவில் காணப்படுகின்ற 12 என்ற B எலமெண்ட், அதாவது 11, 12, 12, 14இல் காணப்படுகின்ற நடு உறுப்பு, இடைநிலைப்பட்ட உறுப்பு 12Bஐ நீக்க நமக்கு கிடைப்பது ஸ்டார்டிங் எலமெண்ட் 11 ஆகவும் எண்டிங் எலமெண்ட் 14 ஆகவும் நமக்கு கிடைக்கிறது. ஸ்டார்டிங் எலமெண்ட் A = 11, எண்டிங் எலமெண்ட் C = 14 ஆகும். A, C எனும்போது 11, 14 நமக்கு கிடைக்கிறது. இவற்றில் இடைநிலைப்பட்ட உறுப்பாகிய B = 12 நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நாம் டிரான்சிட்டிவ் என்பது இடைநிலை நீக்கம் என்ற தலைப்பில் நாம் இப்போது பார்த்து கொண்டு வருகிறோம். இவ்வாறு கிடைத்த இந்த உறுப்புகள், 3 உறுப்புகள் 11, 12, 12, 14, 11, 14 என்பது நமக்கு ரிலேஷன் R என குறிப்பிட்டு நாம் கண்டறிந்த உறுப்புகளாகிய 11, 12, 11, 14 என்பதை முதலில் எழுத வேண்டும். இரண்டாவதாக நாம் கண்டறிந்த 12, 11, 12, 14ஐ இரண்டாவதாக எழுத வேண்டும். மூன்றாவதாக 14, 12, 14, 11 இவற்றை எழுத இங்கே அடிக்கோடிட்ட பகுதிகள் டிரான்சிட்டிவ் இடைநிலை நீக்கத்தை குறிக்கிறது.
மேலே சொன்னபடி 11-12 அடிக்கோடிடப்படுகிறது, 12-14 அடிக்கோடிடப்படுகிறது, 11-14 அடிக்கோடிடப்படுகிறது. இவை டிரான்சிட்டிவ் இடைநிலை நீக்கம் குறிப்பதால் ரிலேஷன் ஆரில் ஆரம்பிப்பதால் ஆர் என குறிக்கிறோம். ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் ரிலேஷன் ஆகும், இடைநிலை நீக்க தொடர்பு ஆகும். ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் ரிலேஷன் என்பது விடையாகும். நன்றி.